கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்தியின் தலைப்பு சமாதானமான வாழ்வு என்பதாகும். கடந்த ஒளிபரப்புகளிலே நாம் கேட்டிருக்கலாம், புதிய வாழ்வு என்பது என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசியிருக்கின்றேன். இந்த புது வருடத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே புதிய காரியங்கள் எவைகள் என்பதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த புதிய காரியங்களை எப்படி பெற்றுக்கொள்வதும் என்றும் நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த புதிய வாழ்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து கடந்த செய்தியிலே அந்த புதிய வாழ்வு என்பது ஒரு சந்தோஷமான வாழ்வு, அந்த புதிய வாழ்வான அந்த சந்தோஷ வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்தும் உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாளிலே கூட இந்த புதிய வாழ்வு என்பது ஒரு சமாதானமான வாழ்வு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இந்த சமாதானம் என்கிற ஒரு வார்த்தை என்பது மிகவும் கடினமான ஒரு வார்த்தை என்பதை நாம் நன்கு அறிவோம். குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, இன்னும் கணவன் மனைவிக்கு இடையிலே, உறவினர்களுக்கு உள்ள இடையிலே, இன்னும் நண்பர்களுக்கு இடையிலே, வேலை ஸ்தலத்தில், இப்படி பல இடங்களிலே இன்றைக்கு சமாதானம் என்பது கிடைப்பது பெறுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையை நாம் குடும்பத்திலே பார்க்கிறோம், உறவுகளிலே பார்க்கிறோம், ஏன் ஊழியங்களிலே பார்க்கிறோம், ஏன் இந்த நாடுகளில் மத்தியிலே நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக எங்கெங்கே சமாதானம், எப்படிங்க இந்த உலகத்தில் சமாதானமாக இருக்க முடியும்? வீட்டில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு வியாதி, கடன் தொல்லை, இப்படி பல வகையான துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் இருக்கும் பொழுது எப்படி சமாதானமாக இருக்க முடியும், எங்கே சமாதானமாய் வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகமும் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய வாழ்வு என்பது ஒரு சந்தோஷ வாழ்வு மாத்திரமல்ல, அது ஒரு சமாதானமான வாழ்வு ஆகும். எப்படி இந்த சமாதானத்தை பெறுவது? இந்த நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமா? இன்றைக்கு பலவிதமான பண பிரச்சனைகள், வேலையில்லாத திண்டாட்டங்கள், நோய்கள், இப்படிப்பட்ட காரணங்களினால எங்களால் மனதிலே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எப்படி இந்த சமாதானத்தை பெறுவது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகின்றார். நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகின்றேன், நான் உங்களுக்கு சமாதானமான வாழ்வை தருகிற ஒரு தேவனாக, உண்மையான உங்களுடைய நண்பராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே பேச விரும்புகின்றார். பாருங்கள், இந்த சமாதானம் எப்படி குலைந்து போனது என்று பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தினாலே, அந்த கீழ்ப்படியாமின் பாவத்தினாலே அன்றைக்கு அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து பிதாவாகிய கர்த்தரால் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே பாவம் வந்தது. அந்த பாவத்தின் மூலமாக அக்கிரமம், அநியாயம் வந்ததுனால, இன்றைக்கு அந்த அக்கிரமம், அநியாயம் பெருகிருக்கிறதுனால குடும்பங்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் அந்த பாவ சுபாவங்கள் அங்கு குடியிருக்கிறதுனால அதன் விளைவுகளாக சமாதானமற்ற ஒரு நிலைமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது, உலகத்திலே, நாடுகள் மத்தியிலே காணப்படுகின்றது. அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் ஏற்கனவே நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கின்றோம். அந்த வசனம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்துருவாகிய பிசாசை குறித்து தான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இந்த பிசாசானவன் அன்றைக்கு கொடுத்த தேவ சமாதானத்தை, ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஒரு மன அமைதியை அவன் குலைத்து போட்டதினாலே அவன் திருடி விட்டான். அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை அவன் திருடி விட்டதினால தான் இன்றைக்கு நாம் சமாதானமற்றவர்களாக இந்த உலக மக்கள் காணப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நானோ அவைகளுக்கு, என் ஆடுகளுக்கு, உங்களுக்கு, எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், புதிய வாழ்க்கை உண்டாயிருக்கவும், அது எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? அது பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பூமியிலே நான் மனிதகுமாரனாக பிறந்தேன், மகனே மகளே என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த ஒரு முக்கியமான நோக்கமே அவர் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக.
நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா 9:6 நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம். கிறிஸ்மஸ் நாட்களிலே இந்த வசனம் பிரபலமான ஒரு வசனம். இதன் மூலமாக பல பிரசங்கங்களை கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் கேட்டிருக்கலாம். அதே வசனத்தை இந்த வேளையிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். அவரை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பாலகனை குறித்து அடையாள அந்த செய்திகளை, அவர் தலைப்புகளை அந்த தேவகுமாரனுக்கு கொடுக்கின்றார். இந்த தேவகுமாரன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ளவர் என்று சொல்லி கடைசியாக அவர் சமாதான பிரபு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு தேவன் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறதை நாம் அறிகின்றோம். ஆக இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் சமாதான பிரபுவாக நம் உள்ளத்திலே, இல்லத்திலே, நம்முடைய நாடுகளிலே சமாதானத்தை தருவதற்காக இந்த உலக மக்கள் சமாதானமற்று காணப்பட்டார்கள், மன அமைதி இழந்து காணப்பட்டார்கள், நிம்மதி இழந்து காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் நுழைந்ததுனால, சத்துருவினால மனித குலம் வஞ்சிக்கப்பட்டதுனால, அந்த சத்துருவாகி பிசாசு என்ன செய்கிறான்? இந்த உன்னுடைய கஷ்டம், பிரச்சனை, கவலை, கண்ணீர், வேதனையை நீ நீக்கணும்னா நல்லா குடிக்கணும், நல்ல போதைப் பொருளை நீ சாப்பிடணும், நீ புகை பிடிக்கணும், இன்னும் விபச்சார பழக்கத்திலும் மற்ற பழக்கத்திலும் கேளிக்கைகளிலும் நடங்களில் நீ ஈடுபடணும், அப்பொழுது உனக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்கிறான்? பிரச்சனைகளை உருவாக்குகிறான், வேதனைகளை உருவாக்குகிறான், கஷ்டங்களை மற்றும் பலவிதமான தொல்லைகளை, உபத்திரவங்களை வாழ்க்கையிலே அவன் அனுமதித்து அந்த பிரச்சனைகளை கொண்டு அவன் என்ன செய்கிறான்? உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, எங்கே உனக்கு நிம்மதி, எங்கே உனக்கு சமாதானம்? வா இந்த இடத்துக்கு, இதை குடி, இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா உனக்கு நிம்மதி, சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி உண்மையான சமாதானத்தை அவன் திருடுகிறவனாக இருக்கின்றான். அருமையானவர்களே, அப்படியாக இந்த உலக மக்கள் சமாதானத்தை இழந்தவர்களாக அல்லது சமாதானத்தை தேடி பல தீமையான காரியங்களை, பாவ பழக்க வழக்கங்களை கொள்வதினாலே ஆண்டவராகிய கர்த்தர், பிதாவாகிய கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் எதற்காக அனுப்பினாராம்? நமக்கு சமாதானத்தை தருவதற்காக. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:13-14 வசனங்களிலே நமக்கு நன்கு தெரியும். கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் பாடலாக இந்த பாடலை பாடுகின்றோம். தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அன்றைக்கு நடுராத்திரியிலே தோன்றி அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். மறுபடியும் சொல்லுகின்றேன், அந்த தேவத்தோடு என்ன பாடினார்களாம்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் பாடி அந்த நற்செய்தியை இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த தேவன் என்ன எதற்காக இந்த வந்தார்? தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, உன்னதத்திலே மகிமை தேடி தருவதற்காக, பூமியிலே சமாதானத்தை தருவதற்காக இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மாட்டுத் தொழுவத்திலே பெத்லகேமிலே அவர் பிறந்தார். அருமையானவர்களே, அவர் சமாதானத்தை தருவதற்காக பிறந்தார். சமாதானமற்ற மக்கள், அவர்கள் எங்கே நிம்மதி, எங்கே முடிவு, எப்படி எங்கள் விடிவு, மரணத்திற்கு பின்னால் எங்கே எங்களுக்கு முடிவு, நாங்கள் எங்கு செல்வோம், நரகத்துக்கு செல்வோமா, எந்த இடத்துக்கு செல்வோமோ என்று சொல்லி கலங்கி பயம், திகில், கலக்கம் கொண்டிருந்த மக்களுக்கு, மன அமைதியின்றி இருந்த மக்களுக்கு, இதோ நான் இந்த உலகத்திற்கு மனிதகுமாரனாக வருகிறேன், உங்களுடைய பயங்கள், திகில்கள், கலக்கங்கள் எல்லாம் நீக்கி என்னுடைய சமாதானத்தை, தேவன் தருகிற சமாதானத்தை நான் தருகிறேன். என்னுடைய மீட்பின் மூலமாக, என்னுடைய இரத்தத்தின் மூலமாக உங்கள் பாவங்களை கழுவி நான் ரட்சிக்க முடியும், உங்களை மீட்க முடியும், உங்களை பரலோகத்துக்கு நித்திய வாழ்வுக்கு நான் சேர்க்க முடியும். இனி மரணம் என்கிற பயம் இல்லை, இனி நரகம் என்கிற பயம் இல்லை. என்னை நம்பினால், என்னை விசுவாசித்தால், என் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் உங்களுக்கு தேவ சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு அவர் இரட்சகராக, ஆண்டவராக, அவர் இந்த உலகத்திலே சமாதான பிரபுவாக வந்தார் என்று சொல்லி இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
ஆக சமாதானம் என்பது சாத்தியமாக இருக்கும். இந்த உலகத்தில் பிரச்சனைகள் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், கடன் தொல்லைகள் மத்தியிலும், நோய்கள் மத்தியிலும், நிந்தனை அவமானங்கள் மத்தியிலும் உன்னால் என்னால் சமாதானமாக இருக்க முடியும். எப்பொழுது என்றால் இந்த சமாதான கர்த்தர், சமாதான பிரபு நம் உள்ளத்திலே இல்லத்திலே பிரவேசிக்க வேண்டும். தலைவராக ஆளுநராக இருக்கும் பொழுது சமாதான வாழ்வு வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த சமாதானத்தை இப்பொழுது எப்படி பெறுவது? சமாதான பிரபுன்னு சொல்லிட்டீங்க, சமாதான கர்த்தர் என்று சொல்லிவிட்டீங்க, அவர் உன்னதத்திலே மகிமை தேடி தருவதற்காகவும் பூமியிலே சமாதானத்தை தருவதற்காகவும் வந்தீங்கன்னெல்லாம் வசனங்களை எடுத்து சொன்னீங்க. ஆனால் இந்த சமாதானத்தை எப்படிங்க பெறுவது? பல விதமான பாடுகள், கண்ணீர், வேதனை, கடன் தொல்லைகள், வறுமை, பற்றாக்குறை, வேலையில்லாத திண்டாட்டம். எங்கே இந்த சமாதானம்? எங்கே மன அமைதி? பல விதமான அபாண்டமான பழிகள் மத்தியிலே நான் வாழ்கிறேன், நிந்தனையின் மத்தியிலே நான் வாழ்கிறேன், அவமானத்தின் மத்தியிலே வாழ்கிறேன், சிறுமையிலே நான் வாழ்கிறேன், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், சமாதானத்தை நான் தருகிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகனே மகளே, நீ என்னிடத்தில் வா, நீ என்னிடத்தில் வா, வேறு இடத்திற்கு போகாதே, வேறு இடத்தில் வா. அழைப்பார்கள், அவர்கள் நல்ல சமாதானத்தை தரும் இந்த காரியம் என்று சொல்லி பாவ பழக்கத்திற்கு, பாவ இடத்திற்கு அழைப்பார்கள். அந்த இடத்திற்கு போகாதே, நீ என்னிடத்திற்கு வா. சமாதான கர்த்தராகிய பிரபுவாகிய நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 11:28 அங்கே விளக்கமாக ஆண்டவர் அழைக்கிறதை நாம் அறிகின்றோம். ஆம், அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றிய அந்த இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகளாக உன்னை அழைத்து கொண்டிருக்கின்றார். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டாம். பாரத்தை சுமந்து நீயே மனதையும் சரீரத்தையும் வாழ்க்கையும் அழித்து கொள்ள வேண்டாம். அல்லது பல இடங்களுக்கு, தவறான இடங்களுக்கு, பாவ பழக்கத்தை விளைவிக்கிற, உன் வாழ்க்கையை நாசமாக்குற இடத்திற்கு போய் சமாதானத்தை தேட முடியாது. என்னிடத்தில் வரும்பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் மகனே, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாம் அறிகின்றோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 55:22 நாம் நன்கு அறிவோம். கர்த்தர் மேல், என் மேல் பாரத்தை வைத்துவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், உன் காலை நான் ஒரு நாளும் தள்ளாட விடவே மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆம், எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம். இயேசு மேல் நம் பாரத்தை வைத்து விடும் பொழுது நமக்கு அந்த பாரம் எல்லாம் போய் நமக்கு மிகவும் லேசாக இருக்கும். அநேகர் நாம் செய்கிறது என்ன? பாரங்களை நாமே சுமந்து கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், மறுபடியும் அந்த பாரங்களை ஆண்டவர் மீது இறக்கி வைப்பதே கிடையாது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள். என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன பாரம், வேதனை, நிந்தனை, எந்த அபாண்டமான பழி வந்தாலும் யாரிடத்தில் இந்த பாரத்தை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று கலங்காதீங்க. உற்றார், பெற்றார், நண்பர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஒருவரும் உங்கள் இந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் பாரத்தை வச்சிடுங்க. அவர் உங்களை ஆதரிக்கிறார் என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் பாரத்தை சுமந்து அவர் சமாதானத்தை தருகிறவராய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53:4-5 நாம் நன்கு தெரிந்த வசனங்கள். அங்கு வசனங்கள் கூறுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மீண்டும் வாசிக்கின்றேன், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்படி என்றால் சமாதானத்தை நமக்கு தருவதற்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் சாபங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்து விட்டார், அவர் பாரத்தை சுமந்து விட்டார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தினால் என் பாவம் சாபமெல்லாம் ஒழிந்தது என்று சொல்லி நாம் அவர் மீது நம் பாரங்களை வைத்து விடும்போது, என் தேவன் பாரங்களை சுமந்து விட்டார், என் தேவன் சிலுவையில் ஏற்கனவே பாரங்களை சுமந்து விட்டார் என்று சொல்லி அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக முடியும். அவரால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானமான வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, ஆகவே
நமக்காக சிலுவையிலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் எல்லா ஆக்கினைகளையும் அவர் மேல் போட்டுக்கொண்டார். அவர் சுமந்தார். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம் பாரத்தை சுமக்கிற தேவனாக அவர் தயாராக இருக்கிறார். உங்கள் பாரம் இன்றைக்கு என்ன? உங்கள் கவலை என்ன? அவர் மீது வைத்து விடுங்கள். சமாதானம் நிச்சயம் கிடைக்கும். சரி, வேறு காரியம் எப்படி நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் நிவிதமாக கொள்கின்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன நடக்குமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். பவுல் அப்போஸ்தலன் அருமையாக எழுதுகிறார். எந்த காரியத்தை குறித்தாலும், உங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனையா, பெரிய பிரச்சனையா, மிகப்பெரிய பிரச்சனையா, சின்ன போராட்டமா, பெரிய போராட்டமா, சின்ன தலைவலியா அல்லது கேன்சர் வியாதியா, அல்லது ஒரு 1000 ரூபாய் கடனா, அல்ல 10,000 ரூபாய் கடனா, 1,00,000 ரூபாய் கடனா, அல்லது உன் திருமண வாழ்க்கை உனக்கு சமாதானத்தை தரவில்லை,